அதாவது சூர்யா 44 ஃபைனலா படத்தையே முடிச்சிட்டாங்க. ஃபைனலா இல்லங்க, எப்பங்க ஆரம்பிச்சாங்க எப்பங்க முடிச்சாங்கங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது என்னமோ வாஸ்தவம் தான். இப்ப அந்த கான்டெம்பரரியா வந்து இருக்கிற டைரக்டர்ஸ்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரொம்ப ஷூட்டிங்க சீக்கிரம் கொடுத்த பட்ஜெட் குள்ள சொன்ன டேட்டுக்குள்ள முடிக்கல, கை தேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் இப்ப மட்டும் இல்ல, பீட்சால ஆரம்பிச்சாரா, ஆமா அதுல இருந்தே அவர் அப்படிதான் முதல்ல சீக்கிரம் முடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆமா, ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாண்டி போவாது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளயுமே முடியாது, அந்த பட்ஜெட்டுக்கும் கம்மியாவே படத்தை முடிச்சு தரக்கூடிய ஒரு டைரக்டர் தான் கார்த்திக் சுப்ராஜ். அவரோட ப்ரொடியூசருமே வந்து பல இடத்துல வந்து பல பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க. ஆனா மேக்கிங்கா பாக்கையில அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு குவாலிட்டி கொண்டு வந்துருவாரு. சினிமாட்டோகிராஃபி, ஸ்டன் சீன்ஸ், கலர்ஃபுல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அவர் ஸ்கிரிப்ட் வைஸா எந்த அளவுக்கு மெனக்கறாருங்கிறதுலாம் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். ஒரு படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து பயங்கரமான குவாலிட்டியா கொடுத்துருவாரு. அது வந்து எந்த டைரக்டருக்கும் வந்து இப்போ ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ சூர்யா 44ம் வந்து சரி இப்பதான கேஸ்ட் அண்ட் ரூலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, முடியாதுன்னு நினைச்சா கடைசியா யாரு சொன்னாங்க, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், வந்து கருணாகரன், அப்புறம் பாபி சிம்மா இருக்காரா, அவரு கார்த்திக் சுப்ராஜ் இல்ல நான் அவர்கிட்டயே கேட்டேன் ஒரு விழால, அவர் இல்லன்ட்டாரு. ஓகே, அதே மாதிரி சந்தோஷ் நாராயண் மியூசிக் வேற. கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் நாராயண் தான் வந்து பயங்கரமான ஒரு காம்போ. இப்ப இது வந்து ரொம்ப சீக்கிரம் முடியுங்கிறத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் கங்குவா வந்துச்சுன்னா அது கூட போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. கங்குவா 2 வேற பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்ன இது சீக்கிரம் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு இதை ரிலீஸ் பண்ணுங்கறியா? அங்க ஒருத்தர் 450 கோடி பட்ஜெட்டை போட்டு பார்ட் 1க்காச்சும் யாராவது தெரியாம கிளாஸ் வரலாம், ஆனா பார்ட் 2க்கு நாங்க தான் அப்படின்னு கான்பிடன்ஸோட உட்கார்ந்துருக்கிற கான்பிடன்ஸ் உடைக்கிறியா நீ? ரஜினி சாருக்கு அவங்க கொடுக்குற ஒரு மரியாதை சூர்யா சார் சொல்லியிருந்தாரா இல்லையா? சரி ரைட். உங்களுக்கு மேடை போட்டு மைக் எடுத்து சொன்னாலும் நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசி என்ன இந்த வருஷம் கொஞ்சம் சூர்யா சாரும் கார்த்தி சாரும் கொஞ்சம் கண்டென்ட் ஆயிட்டே வர்றாங்களான்னு தோணுது. மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் மத்தவங்களுக்கும். அவர் பேச மாட்டேன்னு சொன்னாலே கான்ட்ரோவர்சி தான். லட்டு கொடுத்து சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பேச மாட்டேன், இது பேச மாட்டியா, இட்ஸ் நாட் கான்ட்ரோவர்சியல் அப்படின்ட்டு ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு. இன்னைக்கு கூட கார்த்தி சார் வந்து ஒரு ட்வீட் போட்டு மறுபடியும் வந்து மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஏர் ஃபோர்ஸுக்கா? ஆமா, அது ஒரு மேட்டர், அதை விட்டுரு, அது வந்து வேற யாராவது பேசிக்குவாங்க. சரி, இப்ப என்ன கார்த்திக் சுப்ராஜ் பத்தி என்ன சொல்றேன்? கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் படத்தை வந்து சின்ன ஷெட்யூல்ல முடிச்சிடறாரு, பட்ஜெட்குள்ள முடிச்சிடறாரு. இப்படி ப்ரொடியூசர் ஃப்ரெண்டே இருக்கிறது வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து தேவை அப்படின்ட்டு வந்து நிறைய ப்ரொடியூசர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தவங்க. படம் போடுற பட்ஜெட்ல பாட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாரு, அவர் என்ன பண்றதுன்னு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட படங்கள்ல பாத்தீங்கன்னா கியூட்டி இருக்காருல்ல, கியூட்டினா குவிண்டின் டாரண்டினோங்க, அவரோட படத்தோட ரெஃபரன்சஸும் அப்புறம் வந்து வெஸ்டர்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே உள்ள விஷயங்களை எடுத்துட்டு ஹாலிவுட்ல பாக்குறோம்ல அந்த வெஸ்டர்ன் படங்கள்லாம் எடுத்துட்டு நீங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரெஃபரன்ஸ் கூட பாத்துருப்பீங்க, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இங்க நம்ம ஊர் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூட்டடா ஒண்ணு பண்ணுவாப்ல. அப்படிதான் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. மகாண்டெல்லாம் வந்து காட்டின டவுன் வந்து சிட்டி வந்து சென்னையா. உண்மையை தழுவி கற்பனையா ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குனா எப்படி இருக்கும்? பேட்மேன் வந்து காத்தம்னு ஒரு சிட்டி வந்து கற்பனையா உருவாக்கி இருப்பாங்க, வக்காண்டான்னு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. இவரோட படங்கள் வந்து தனி உலகம் சென்னைன்னு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? கரெக்ட் கரெக்ட். இல்ல சென்னை வந்து பேரலல் யூனிவர்ஸ்ல கற்பனை சக்தி தான். அந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட ரீசன்ட் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு கேங்ஸ்டர்ங்கிற ஒரு ஸ்டோரி தான் வந்து கொஞ்சம் அதிகமா பண்றாருன்னு சொல்றேன். சூர்யா 44ம் பாக்கையில தெரியுது ஆப்வியஸா வந்து ஒரு கேங்ஸ்டர். ஆமா, ஏதோ பாப்லோ எஸ்கோபாரா. ஆமா, விஜய் சேதுபதி கூட விக்ரம்ல போட்டுருக்காங்க. ஆமா, ஆரம்பத்துல சில ட்ரோல்ஸ் அந்த கெட்டப்புக்கு இருந்துச்சு. அமிதாப் மாமான்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஆரம்பத்துல வந்து அந்த கட்ட மீசைக்கு, அதுக்கப்புறம் வந்து இல்ல கொஞ்சம் ட்ரிம் எல்லாம் பண்ணி அந்த தி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்த்டேக்கு வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து இறைவி மாதிரி பண்ணலாமே அப்படின்னு ஒரு போடாது. ஏன் பண்ண மாட்டீங்களா? ஆடியன்ஸை ப்ளேம் பண்றாங்க. அப்ப ஆடியன்ஸை ப்ளேம் பண்ணி நீங்க தான் படம் பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் வந்து எங்களோட படங்களை ஓட வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்றாங்க. பாருங்க, நான் என்ன பாக்குறது, போய் படத்தை பாருங்க. நான்லாம் இதே படம் எல்லா படமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் டேரக்டர் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் அப்படி ஒரு படம் எடுத்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்தேன், ஆனா அது ஓடல, கமர்ஷியலா எடுத்தேன், அது ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து சொன்னேன் இல்ல, அவர் மார்டின் ஸ்கார்செஸி மாதிரி அவரோட வழியில போறாரு, கியூட்டி மாதிரி ஒரு வழியில போறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப ஐரிஷ்மேன் எல்லாம் எடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இவருக்கு பெரிய ரெஃபரன்ஸா இருக்கு. லோகேஷோட படங்களே பாத்துக்கிட்டீங்கன்னாலும் இருக்கும் கண்டிப்பா. இப்படி கண்ணை வச்சு சுடுறது, அந்த லியோல வந்து இப்படி கண்ணை வச்சு டிசைன் அப்படி கை கீழே வச்சுட்டு சுடுறது, இதெல்லாம் இங்க வெஸ்டர்ன்ல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆன ரெஃபரன்சஸ் தான் நம்ம ஊர் படங்கள்ல. அது கார்த்திக் சுப்ராஜ் வந்து தொடர்ச்சியா நிறைய படங்கள் ஒரே மாதிரி எடுக்கிறாரு. ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரே ஹீரோ வச்சு ஒரே மாதிரி எடுத்தா நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியும். வேற வேற ஹீரோஸ் வந்து அவரோட ஒரே மாதிரி தெரியாது, ஆனா உனக்கு தெரியுதுன்னு சொல்ல வர. அவர் வந்து கேங்ஸ்டர் படங்கள் தொடர்ச்சியா பண்றாரு, கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணா கொஞ்சம் வேறுபாடுகள் தெரியும். சூர்யா 44 எப்படி வரும்? சூர்யா 44 கேங்ஸ்டர் படமா வரும். பூஜா ஹெக்டே ஹீரோயின். பூஜா ஹெக்டே ஷூட்டிங்கே எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா பூஜா ஹெக்டேக்கு எவ்வளவு இருக்குமான்னு கேக்குறேன். சரி ரைட். அவர் பூஜா ஹெக்டே கூப்பிட்டு அரபி குத்துலாம் ஆட விட மாட்டாரு. சோ ஏதாவது சிம்பிளா சின்ன ரோலா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
இல்ல ஒரு போட்டோவாச்சு வந்துச்சு அந்த மாதிரி படத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்து போறது இல்ல தூரத்துல இருந்து கேமரால எடுக்கிறது ஒண்ணுமே வரல. அந்த படம் நடந்ததுக்கான ஒரு தடயம் இருக்கான்னு கூட தெரியல. லீக்கே ஆகாம எடுத்துட்டாங்க. ஆமா, அது வந்து அவசர அவசரமா புக் பண்ணிருக்காரு சூர்யா சார். வந்து புறநானூறு நடக்கிறதா இருந்துச்சு, அது நடக்கவே இல்லை. சிவகார்த்திகேயன் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் நிறைய டேரக்டர்ஸ் ஹிந்தி படம் பண்ண போறதா சொன்னாங்க. இன்னும் சில படங்கள் சொன்னாங்க. ஸ்டூடியோ கிரீனே வந்து ஹிந்தியில வச்சு சூர்யா வச்சு தயாரிக்கிறதா. ஆமா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தோம்னா அங்கே எங்கேன்னு போயிட்டு கடைசியில டக்குன்னு வந்து கார்த்திக் சுப்ராஜோட படம் வந்து கமிட் ஆனாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் விஜய் கிட்ட கதை சொன்னதாகவும் கடைசி படம் ஒரு ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி லைன் அப்ஸ் வந்ததா சொன்னாங்க. கடைசியில அதை சின்ன போயிட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்து இல்ல வேணாம் அந்த படம் இப்போ வேணாம் அப்படி மாதிரி சொன்ன மாதிரியும் அந்த கதையை வந்து இவரு சூர்யாவுக்கு சொல்லி ஓகே ஆனதாகவும் சொல்றாங்க. அது நம்ம தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு. ஒருவேளை இவ்வளவு சீக்கிரம் பண்றாங்கன்னா ரொம்ப ரெஸ்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹோப் இல்ல அப்படி பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரைட்டிங்ல எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றது தெரியும். நம்ம ஒவ்வொரு தடவையுமே சொல்லுவோம், ரைட்டிங்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க படம் வெற்றியா தோல்வியான்றதை யோசிக்கல. ஆல்ரெடி அப்படி முடிச்சு கம்ப்ளீட் பண்ண ஸ்கிரிப்டாவே நிறைய கதைகள் வச்சிருக்கலாம், நம்ம தெரியாது. ஆமா, அப்படி ஒண்ணுதான் கேம் சேஞ்சர். அப்படி எழுதி முடிச்சதுதான் கார்த்திக் சுப்ராஜ் கேட்டு வாங்கி சங்கர் பண்றாரு. கார்த்திக் சுப்ராஜோட கதையாவே இருந்தாலும் கதற ஊடுற மாதிரி ஒரு சாங் அதுல இருக்குங்கிறது விதி போல. சரி, அது ஒரு பக்கம். அங்க கார்த்திக் சுப்ராஜ் படத்தை வந்து சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பாப்போம், படம் வந்து அரசியலா வந்து எந்த ஸ்டாண்ட் எடுக்குது, என்ன மாதிரி கிராஃப்டா வருதுங்கிறத பொறுத்து தான் பாக்கணும். அதுல நான் ஒரே ஸ்டாண்ட் தான், அவர் எப்படி பேசுவாரு அப்படின்றது. கார்த்திக் சுப்ராஜ் விட்டு சங்கர் தாவிட்டீங்க. கார்த்திக் சுப்ராஜ் உள்ளே திரும்ப வரும்போது சூர்யா பிடிச்சிக்கல எங்க போறேன். அதுல வந்து நிறைய அந்த ரப்பர் ட்ரீ இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து கீறி விட்டு அம்பெல்லாம் குத்தி பிளட் வர மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த சூர்யா பாட்டி அதுல ஒரு டேர்ம் கூட இருக்குமே, லவ் லாஃப்டர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு கேங்ஸ்டர் படத்துல கார்த்திக் சுப்ராஜ் லவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்பாருலாம் தெரியல. லவ்னு அவர் அதைத்தான் மீன் பண்றாரானு நமக்கு தெரியல. உள்ள ஒரு போதை பொருள் மேல உள்ள ஒரு காதலா இருக்கலாம். சீக்கிரமே இந்த படத்தை டைட்டில் விட்டாங்க நல்லா இருக்கும். எடுத்தது தி ஒன் அப்படின்னே வச்சிடலாம். ஏன்னா நல்லா இருந்துச்சு அந்த போஸ்டர்ல. பார்க்கலாம். என்னதான் நான் வந்து அப்பயில சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட கரியர்ல ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருக்கனால அதுல கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறாரு தான், இல்லன்னா மறுக்கல. அது வந்து வேற வேற ஹீரோஸ் கூட பண்ணும்போது அந்த ஹீரோஸ் பிலிமோகிராஃபில ஒரு வித்தியாசமான படங்களா தான் அமையும் கண்டிப்பா. இப்ப லாரன்ஸ் எடுத்தாருன்னா ஒரு முனி பிரான்சைஸ் தான் ஓடிட்டு இருந்தாரு. மொட்ட சிவா கெட்ட சிவா நடிச்சிருந்தாரு. அவர் கூப்பிட்டு இங்க ஜிகர்தண்டா பண்ணாரு. மகான் வந்து சியானோட பிலிமோகிராஃபில ஒரு உண்மையிலே முக்கியமான படம். துருவிக்ரமே வந்து அவரோட 2வது படமா இருந்தாலுமே அது ஒரு முக்கியமான படமா தான் இருக்கும். இப்ப இறைவி வந்து எஸ் சூர்யாவோட கம்பேக் உதவுச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு, வித்தியாசமான படம். ரஜினி சார்க்கே பேட்டையில இருந்து தான். ஆமா, உண்மையிலே ஒரு விஷயங்கள் ரஜினிஃபைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கண்டிப்பா பேட்டையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப ஒரு பக்கா ரஜினி சார் படம் அப்படின்றது ஆரம்பிச்சது. அப்படின்னா அவர் வந்து வேற வேற கதைகள் தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல அவர் ரஜினி படம் அப்படின்ற ஒரு படமே வராம இருந்துச்சு. அப்ப பேட்டை தான் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ரஜினி படமா இருந்துச்சு. முக்கியமா சூர்யா 44ல நான் இன்னொருத்தருக்கு வெயிட் பண்றேன் அப்படின்னா சனாவோட மியூசிக் தான். எப்படி பண்ண போறாரு அப்படின்னு அடிக்கிறது உங்களுக்கு ஹைப் இல்லையா? வில்லன் தானப்பா, தந்திர மாதிரி ஆயிரும் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒவ்வொரு சேரும் போதே ஒரு யூனிக்கான ஆல்பமா கொடுத்துருக்காரு. மகானோட மொத்த ஆல்பம் நமக்கு தெரியும் எவ்வளவு இதா இருந்துச்சு அப்படின்ட்டு. அது சூர்யாவோட ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, கண்டிப்பா அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீம் ட்ராக் அதுன்னு சூப்பரா கொடுத்துருவாரு. சாங் ப்ராப்பர் ஓஎஸ்டினா நம்ம சந்தோஷம் என்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து அவ்வளவு இருக்கும். சும்மா 20 நிமிஷத்துக்கு சில பேர் மாதிரி உப்பேத்திட்டு போகாம டாக்டர் மொக்கச்சாமி 20 நிமிஷத்துக்கும் தனித்தனி ட்ராக்கா வச்சு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி வச்சு விடுவாங்க. இங்க பாட்டையே ஓஎஸ்டில விட்டுட்டு இதான் ஓஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க சமயத்துல இந்த ஓஎஸ்டிக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படத்துலயுமே டிஃபரெண்டான எமோஷனுக்கு ட்ராக் போட்டிருப்பாரு. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல எமோஷன் தான் நமக்கு மெயினான இன்டர்வல் பிளாக். முன்னாடி அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது நிக்கும். இந்த மாதிரி சூர்யா 44 சுத்தி பல விஷயங்கள் வந்து இருக்கு. படத்தையே இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல 2-3 நாள் ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க. எடிட் முடிஞ்சு ப்ரோ அடுத்து ரிலீஸ் கங்குவாக்கு முன்னாடி இதுதான் வரப்போகுது. கங்கு சரி ரைட். சூர்யா வந்து எப்போ மறுபடியும் வந்து எதற்கும் துணிந்தவன் வந்து அவர் கிரிட்டிக்கலி வந்து பெருசா செட் ஆகல. அவரோட பாக்ஸ் ஆபீஸ் இஸ் குட். வெர்சடைலா நடிப்பார்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி வந்து எப்போ திரும்ப வருங்கிறதுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த படம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி சூரரை போட்டிருக்கு அடுத்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா படமா பயங்கரமா நடிச்சு வரக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சூர்யா 44 பத்தி பேச வந்து கார்த்திக் சுப்ராஜ் அப்ரிசியேஷன் போஸ்டா மாதிரி இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். இந்த ஷூட்டிங் ப்ராசஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சதும் தெரியல, அடுத்து ரிலீஸ் பண்றதும் தெரியல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க கங்குவாவும் தாண்டி அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட கூட சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்களுக்கு விடைபெறோம். ஓகே டாடா, பை பை.